Taste the Daily. வரும் 17ஆம் தேதி அதிமுக 53வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு அக்டோபர் 17 முதல் 20ஆம் தேதி வரை பொதுக்கூட்டங்கள் நடைபெறும். கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் வரும் 17ஆம் தேதி அன்று புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா, புதுடெல்லி மற்றும் அந்தமான் உள்ளிட்ட பிற மாநிலங்களும் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மரியாதை செலுத்தி நலத்திட்ட உதவிகளை வழங்க கழக பொதுச் செயலாளர் அறிவுரை. வரும் 17ஆம் தேதியன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்பு. அக்டோபர் 20ஆம் தேதி நெல்லை புறநகர் மாவட்டத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் கழக பொதுச் செயலாளர் பங்கேற்பார் என தலைமைக் கழகம் அறிவிப்பு. தமிழகத்தில் அதிகரித்து வரும் டெங்கு, சிக்கன்குன்யா, மலேரியா, ஃப்ளூ போன்ற விஷக்காய்ச்சல்களை தடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். விஷக்காய்ச்சல்களால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தினமும் 5000 கடந்துள்ளதாக வரும் தகவல்கள் கவலையளிப்பதாக அறிக்கை. அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நோயாளிகளுக்கு தேவைப்படும் அனைத்து மருத்துவ பொருட்களும் முழுமையாக இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். மழைக்காலம் நெருங்குவதால் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு நேரில் சென்று காய்ச்சல் முகாம் நடத்த பொம்மை முதல்வர் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். மத்திய அரசு நிதி வரவில்லை என்ற காரணம் கூறி ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் மாத சம்பளம் வழங்காத ஸ்டாலின் அரசுக்கு கடும் கண்டனம். கார் பந்தயத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்த ஸ்டாலினின் திமுக அரசு ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்காதது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. தனது உடல்நலம் விரைந்து குணமடைய வாழ்த்து தெரிவித்த நண்பர் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நன்றி. சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பிய நடிகர் ரஜினிகாந்த் ட்விட்டரில் பதிவு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே டயர் வெடித்ததால் பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளான அரசு பேருந்து. தலைநகர் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கும் ஸ்டாலின் அரசு போக்குவரத்து துறைக்கு தரமான தளவாட பொருட்களை வாங்கித்தர பொதுமக்கள் வலியுறுத்தல். சென்னை மதுரவாயிலில் தனியார் கல்லூரி மாணவரை 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு. கல்லூரி நுழைவாயிலில் தாக்குதல் அரங்கேறிய நிலையில் பொதுமக்கள் அதிர்ச்சி. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் அருகே கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடியை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த காவல்துறை. போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதால் ரவுடியை காலில் சுட்டு பிடித்ததாக போலீஸ் தகவல். மழை வருவதற்கு முன்பாக வடிகால் பணிகளை முடிக்காத ஸ்டாலின் ஆட்சியில் சாலைகள் துண்டாடப்பட்டு மரண குழிகளாக காட்சியளிக்கும் பேரவலம். பல மாதங்களாக சாலைகள் தோண்டப்பட்டு பணிகள் முடிக்கப்படாமல் சிதலமடைந்து சென்னையாக மாறிய சிங்கார சென்னை. தமிழக விவசாய பாசனத்திற்காக 9.14 டிஎம்சி காவிரி நீரை நிலுவையில் வைத்துள்ள கர்நாடக அரசு 177.25 டிஎம்சி காவிரி நீரை சாகுபடி காலத்தில் விடுவிக்காமல் உபரி நீர் திறப்பை கணக்கு காட்டும் கர்நாடகாவை நானும் டெல்டாக்காரன் என தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் தட்டி கேட்கவில்லை என விவசாயிகள் வேதனை. டிஎன்பிஎஸ்சி நடத்திய பட்டதாரி ஆசிரியர் பணிகளுக்கான தேர்வில் வெற்றி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் ஸ்டாலின் அரசை கண்டித்து காத்திருப்பு போராட்டம். நேர்காணல் நடத்திய பின்னரும்
பணியாணை வழங்காமல் இழுத்தடிப்பது நியாயமா என முழக்கமிட்டு உடனடியாக பணியாணை வழங்க கோரி ஆர்ப்பாட்டம். கூலிப் விற்பனை செய்பவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. கூலிப், குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களால் மாணவர்கள், இளைஞர்களின் எதிர்காலம் பாழாவதாக நீதிபதிகள் வேதனை. சுருக்குமடி மீன்பிடி வலை விவகாரத்தில் நிபுணர் குழுவின் இறுதி அறிக்கையை செயல்படுத்தாத தமிழக அரசு மீது உச்சநீதிமன்றம் அதிருப்தி. சுருக்குமடி மீன்பிடி வலை விவகாரத்தில் அகங்காரத்தோடு முரண்பாடான மனநிலையில் தமிழக அரசு செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. தேனி அருகே அடகு வைத்த 75 பவுன் நகைகளை அபகரித்துக் கொண்டு இளம்பெண்ணை வீடு புகுந்து தீ வைத்து கொளுத்தி விடுவதாக மிரட்டுவதாக திமுக நிர்வாகி மீது புகார். உழைக்காமலே ஊரை ஏமாற்றி பிழைப்பதுதான் திமுக மாடலா என மக்கள் நாக்கை பிடுங்கும் கேள்வி. மணிமாறன் தான் சார் ரொம்ப இதாக பேசுனது. அதுக்கு முன்னாடி மணிகண்டமூர்த்தின்னு ஒருத்தவங்க கால் பண்ணி இந்த கேஸோட டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. மணிமாறன் தான் ரொம்ப ஓவராக தப்பாக பேசுனது, ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான வார்த்தை பேசினாங்க. சேர்மனை வந்து வீட்டுக்குள்ளே வந்து மிரட்டிட்டு போனார். அவர் மேலேயுமே சிஎஸ்ஆர் வாங்கிட்டோம். ஆனால் இது நாள் வரைக்கும் ஒரு விசாரணை கூட அவர் வரல. கோபியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த விசாரணைக்குமே வரல. ஃபோன் பண்ணால் அங்கங்கே அந்த கட்சி பேரை சொல்லி விசாரிக்கிற காவல்துறையுமேவும் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. கேட்கக்கூடாது, இதுலேருந்து நீங்கள் ஒதுங்கிக்கங்க. ஜல்ஜீவன் குடிநீருக்காக கிராம மக்களிடம் மாதந்தோறும் 30 ரூபாய் கட்டணம் வசூலிக்க ஊரக வளர்ச்சித்துறை உத்தரவு. 1.25 கோடி மக்களிடம் தற்போது 30 ரூபாய் என ஆரம்பித்து ஆண்டுக்கு ஆண்டு கட்டணத்தை உயர்த்தி வயிற்றில் அடிக்க கொடூர திட்டமா என மக்கள் கேள்வி. சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியில் எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்காமல் பணியாளர்களை இறக்கிவிட்ட ஒப்பந்ததாரர். வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சமூக நீதி பேசும் ஸ்டாலின் ஆட்சியின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கொத்தனார் வெட்டி படுகொலை. இருசக்கர வாகனத்தில் சென்றவரை வழிமறித்து படுகொலை செய்து காரில் வந்த மர்ம கும்பல். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே 40 வயது நபர் மது போதையில் கத்தியால் குத்தியதில் 7 வயது சிறுவன் பலி. படுகாயமடைந்த மேலும் 2 மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. ஈரோட்டில் வீட்டில் தனியாக இருந்த 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய பூக்கடைக்காரர் மீது போக்சோ வழக்கு பதிவு. செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வீட்டில் தனியாக பெண் குழந்தைகளை விட்டு செல்ல முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர் வேதனை. கள்ளக்குறிச்சி அருகே தண்டலையில் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி கோயிலில் உண்டியலை உடைத்து சுமார் 1.5 லட்சம் பணத்தை திருடிவிட்டு உண்டியலை ஏரியில் வீசி சென்ற மர்ம நபர்கள். செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கோயில்களை கூட திருடர்கள் விட்டு வைப்பதில்லை என மக்கள் வேதனை. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே சரக்கு வாகன ஓட்டுநரை தாக்கிய காவலரை சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வாகன ஓட்டுநர்கள். மது போதையில் இருந்த காவலர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வாகன ஓட்டுநர்கள் கோரிக்கை. மத்திய மைனாரிட்டி பாஜக அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் அமைச்சர் குமாரசாமி மீது பணம் கேட்டு மிரட்டியதாக வழக்கு பதிவு. சென்னப்பட்டினா சட்டமன்ற இடைத்தேர்தல் செலவுக்கு 50 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டியதாக ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் அளித்த புகாரில் நடவடிக்கை. மைனாரிட்டி பாஜக அரசின் இறக்குமதி வரி உயர்வால் பாமாயில் விலை அதிகரிப்பு. கடந்த 2 வாரங்களில் 15 கிலோ பாமாயில் டின் விலை 1485 ரூபாயில் இருந்து 2000 ரூபாயாக உயர்ந்ததால் இல்லத்தரசிகள் கடும் அதிர்ச்சி. அமெரிக்காவில் துறைமுக தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம். இந்தியர்களின் அமெரிக்க ஏற்றுமதி வியாபாரம் பெரும் அளவு பாதிக்கப்படும் அபாயம். இலங்கையில் பொது தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். புதிய அதிபர் அனுரகுமாரா திஸ்நாயக்காவின் உத்தரவை அடுத்து வரும் நவம்பர் 14 பொது தேர்தல் வாக்குப்பதிவு. லெபனானின் புதிய ஹிஸ்புல்லா தலைவரை கொல்லும் நோக்கில் இஸ்ரேல் சரமாரி குண்டு வீச்சு.
அயர்ன் டோமை மீறி லெபனான் நடத்திய தாக்குதலுக்கு பழிக்கு பழியாக இஸ்ரேல் பதிலடி.